ஹாய் ஆல். என் வீட்டு பசங்க மாதிரி உங்கள் வீட்லேயும் இப்போ பாரு பசங்க சிப்ஸ்ன்னு கேட்குறாங்களோ. பட் எனக்கு வெளியே வாங்கி கொடுக்குறதுல விருப்பம் இல்லை. அதனால தான் நான் ஆல்டர்னேட்டாக வீட்டிலே ட்ரை பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு கப் நிறைய கோதுமை மாவு, அதே கப் அளவுக்கு கடலை மாவு, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நல்லா சலிச்சுக்கிட்டேன். உப்பு, கொஞ்சமாக ஓமோ, 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது கூட பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது தண்ணியை விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு தண்ணிக்கு பதிலாக இதே போட்டு கொஞ்சம் பிசைஞ்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக, இந்த பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு சப்பாத்தியை நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு சிப்ஸ் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் சாட் மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மேகி மசாலா வரும் இல்லைங்களா, அந்த மசாலாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஸ்பைசி கிறிஸ்பி டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.